சொல்கிறார்கள். எனக்கு மிகுந்த மன வேதனையாக இருப்பது என்ன என்றால், பாராட்டு விழா வைக்கிறார்களாம். இந்த நாடு இன்று சங்கடத்தில் இருக்கும் பொழுது, உயர்நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றதற்காக உயர்கல்வித்துறை பாராட்டு விழா வைக்கிறது. அப்போ உயர்நீதிமன்றத்தில் உள்ள கருத்துக்கு நீங்கள் பாராட்டு விழா வைத்தீர்கள் என்றால், அதே உயர்நீதிமன்றம், வழக்காடு மன்றங்கள் உங்களது அமைச்சர்கள் அத்தனை பேரின் மீதும் குற்றம் சாட்டி இருக்கிறது. அது அண்ணன் துரைமுருகனாக இருக்கட்டும், நேரு அவர்களாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஆக வரிசையாக இன்னும் நான் சொல்ல போனா சொல்லிக்கொண்டே போகலாம். சுகாதாரத்துறை அமைச்சர் மீதாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றம் சாட்டி இருக்கிறார்களே. அப்பொழுது நீதிமன்றத்தின் வார்த்தைகளை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அத்தனை பேரையும் அமைச்சரவையில் இருந்து நீக்குவீர்களா என்று நான் கேட்கிறேன். ஆக உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொன்னால் பாராட்டு விழா வைக்கும் நீங்கள், அதே உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருந்ததால் அவர்களை எல்லாம் அமைச்சரவையில் நீக்க முடியுமா என்று கேட்கிறேன். ஆக இது மிக ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழக அரசு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. மிக மிக வருத்தத்திற்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் அவர்கள் அந்த நாட்டின் முதல் குடிமகன், அவருக்கு நடவடிக்கைகள் எல்லாம் தெரியும். ஆக நடவடிக்கைகள் அவர் சும்மா சொல்ல போவதில்லை. அவர் காவல்துறை அதிகாரிகள், ஐபி எல்லாரோட ரிப்போர்ட்டும் அவருக்கு தெரியும். ஆக அவர் சொன்னால் இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ஆளுநர் அவர்கள் ஏன் இந்த துணைவேந்தர்கள் எல்லாம் வரலை என்பதையும், அவர்கள் மிரட்டப்பட்டார்களா என்பதையும், காவல்துறை அவர்கள் இல்லத்திற்கு சென்றதா என்பதையும் கிளாரிஃபை பண்ணணும் அரசாங்கம். ஆக இது மிக தவறான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்கலைக்கழகங்களை ஒரு கூட்டத்தில் கூட கலந்து கொள்ள விடவில்லை என்றால் அரசியல் சார்பு இல்லாமல் எப்படி இந்த பல்கலைக்கழகங்கள் நடத்த போகிறது என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்கலைக்கழகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழகங்களாக மாறிவிடக் கூடாது என்ற ஆதங்கம் நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். அதுக்கு நான் கருத்து இந்த தீவிரவாத தாக்குதலை பொறுத்த மட்டில் நாடு எல்லோரும் அவரின் கரங்களை வழிப்படுத்த வேண்டும். இதுல மாற்று கருத்துகளுக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தமிழகத்திலும் சட்டமன்றத்தில் அவர்கள் தீர்மானமாக தீவிரவாதத்தை